நமச்சிவாய். என்னை வழிகாட்டிய மகான்கள் என்ற தொடரில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அருட்தந்தை வேதாந்திரி மகரிஷி அப்படின்னக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருளாளர். அவர் பார்த்தீங்கன்னா படிப்பு அவருக்கு கிடையாது. ஆனால் அவர் இந்த பிரபஞ்சத்திலேருந்து கிடைச்ச ஞானத்தை தான் மட்டும் வச்சுக்காம எல்லாருக்கும் அந்த ஞானத்தை சொல்லி கொடுத்து, இறைவன் என்பவன் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கக்கூடிய ஒன்று, அதை நாம் எப்படி நமது உடலில் அதை உணர்வது, இறைவன் எனக்குள்ளே இருக்கான்னு எல்லாரும் சொல்கிறோம், ஆனால் அதை எப்படி உணர்வது, அதற்கு எந்த மாதிரி பயிற்சிகள் செஞ்சால் அதை உணர முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள இருக்க இறைவனை காமிச்சு கொடுத்ததுல எனக்குள்ள இருக்க இறைவனை காமிச்சு கொடுத்ததுலையும் அவருடைய பங்கு மிக அதிகம். அவர் தான் நம்ம உடம்புல சக்கரங்கள் எப்படி இருக்கு, இந்த சக்கரங்களை எப்படி நமது கவனத்தை அங்கே முழுவதுமாக வைப்பதின் வழியாக இந்த உடம்புல இருக்க ஆதார சக்கரங்களை எப்படி இயக்குவது, அதற்கப்புறம் இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் எப்படி இந்த இறையாற்றலோடு இந்த நம்மளுடைய உடம்புல இருக்க ஆற்றலும் இறையாற்றலும் எப்படி தொடர்பு கொள்ள வைப்பது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூத தவம், நம்ம உடம்புல இருக்க பஞ்சபூதங்களை தனித்தனியாக பிரித்து அதற்கு இறைவனிடம் பெறக்கூடிய ஆற்றலை அந்த பஞ்சபூதங்களுக்கு கொடுத்து அந்த உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களில் இருக்கும் குறைபாடுகளை நீக்குவது எப்படி. அடுத்து பஞ்சபூத நவகிரக தவம், இந்த 9 கிரகங்கள் இருக்குல்ல, இந்த 9 கிரகங்கள்ல இருக்கக்கூடிய அருளாற்றல் நம்மளுக்கு எது குறைவாக இருக்கிறதோ அந்த ஆற்றலை நாம் கரெக்டாக அந்த கிரகத்திலிருந்து எப்படி கிரகிச்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த உடலை எப்படி தயார் செய்வது, மனதை எப்படி தயார் செய்வது என்ற பயிற்சிகள் எல்லாம் அவரை மாதிரி இன்னைக்கு வரைக்கும் வேறு யாருமே வெளிப்படையாக சொன்னதும் இல்லை, கற்றுக் கொடுத்ததும் இல்லை. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் அவருடைய அந்த வகுப்பில் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்குள்ள நிறைய மாற்றங்கள். உதாரணத்துக்கு இப்போ எல்லாரும் தான் கோயிலுக்கு போகிறோம், நானும் தான் கோயிலுக்கு போகிறோம். ஆனால் இந்த வகுப்பு இல்லை வேதாந்திரி மகரிஷியோட இந்த வகுப்புக்கு அறிவு திருக்கோயில்னு பேர். அவருடைய எல்லா இடத்துக்குமே இந்த அறிவு திருக்கோயில் வழியாக அறிவு வழியாக எப்படி அந்த ஆற்றலை கிரகிப்பது அப்படிங்கிறது, கிரகிக்கிறதுனா வெளியில் இருக்கிறத உள்ள நமக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய சூட்சமம். அதை சித்தர்கள் இவங்க மட்டுமே அவங்க மட்டுமே வச்சுருந்தாங்க. அதை வெளிப்படுத்தினதான் சித்தர்கள் பாடல்கள் எல்லாம் நம்ம அதை எளிமையாக உணர முடியாது. ஆனால் இவர் மிக எளிமைப்படுத்தி யாருனாலும் அதை கற்றுக்கிற மாதிரியான சூழ்நிலை அமைச்சு அதில் பழகிறவங்களே ஆசிரியர் பயிற்சி கொடுத்து அவர்களை ஆசிரியர்களாக்கி அவங்கள பிரம்ம ஞான பயிற்சின்னு ஒரு பயிற்சி இருக்குது. அது பிரம்ம ஞானிகளாக மாற்றி அவங்களுடைய வாழ்க்கையில் இறையாற்றலை எல்லாருக்கும் பொதுவாக இது எல்லாத்துக்குமே கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது, அதை நம்ம உணராமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு அருமையான அவருடைய வகுப்புகள் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சர்வ நிச்சயமாக உண்டாக்குச்சு. அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. இன்றைக்கும் ஒரு கோயிலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அருளாற்றலை எப்படி நம்ம கிரகிச்சிக்க முடியாது. சும்மாவே சாமியை போய், அதாவது என்னென்னா கோயிலுக்கு போகிறோன்னா கோயிலில் போய் சும்மா சாமியை பார்க்குறோம் அப்படிங்கிறது தரிசனம்னு பேர். தரிசனம்னா கண்ணால் அப்படி பார்த்துட்டு வர்றது. அப்போ கண்ணால் ஒரு விஷயத்தை, இப்போ ஒரு எக்ஸிபிஷன் நடக்குதுன்னா அந்த எக்ஸிபிஷனில் வரிசையாக ஸ்டால் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டாலாக போய் பார்த்துட்டு, இந்த ஸ்டால் நல்லா இருக்குது, இதில் இந்த மாதிரி இப்போ இருக்குது, அதில் அந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு வர்றது ஒரு ரகம். ஆனால் அதே இது அந்த இடத்துல இருக்கக்கூடிய விளங்கக்கூடிய அந்த அருளாற்றல், அங்கே இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வைப்ரேஷனை எப்படி நம்ம உடம்புக்குள்ளே ஈர்த்து நம்ம உள்ளே அப்படியே தக்க வச்சு நம்ம உடம்புல இருக்க நெகட்டிவ் எனர்ஜியோட அந்த இடத்துலேருந்து கிரகிக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம உடம்புக்குள்ளே சேர்த்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அணுக்களை எல்லாம் சரி செய்து நம்ம மனதை சரி செய்து நமக்குள்ளே எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லை, சொல்லி கொடுக்கறதுன்னா சும்மா காதில் கேட்டு போகிறது இல்லை, இது உள்ளூர நம்ம உடம்புக்குள்ளே இருக்க ஒவ்வொரு அணுவிலையும் அது பதியும்படி சொல்லிடுறாங்க. அதை நான் கற்றுக்க ஆரம்பித்ததுலேருந்து அதிலிருந்து என்னுடைய உடம்புல இருக்க ஆதார சக்கரங்களை இயக்குவது எப்படி, அந்த ஆதார சக்கரங்களோடு எப்படி நம்ம உடல் பிணைக்கப்பட்டிருக்கு, நம்ம உடலுடைய உறுப்புகள் எப்படி பிணைக்கப்பட்டிருக்கிறது, இந்த பிரபஞ்சத்தினுடைய இது என்ன,
நம்ம உடம்புல என்ன, நம்ம உடம்புல இருக்க ஆற்றல் பேர் ஜீவகாந்த சக்தின்னு பேர். இந்த ஜீவகாந்த சக்தியை எப்படி கூட்டிக்கிறது, நம்மளுடைய எண்ணத்தை எப்படி இந்த உடம்புல இருந்து நம்ம உயிரை பிரித்து நம்ம உடலுக்கு மேலே 12 அங்குலத்தில் இங்கே ஒரு சக்கரை இருக்குது, துரியாதிவம்னு ஒரு சக்கரை இருக்குது. நம்ம உடலோட 12 அங்குலத்துக்கு மேலே இருக்குது அந்த சக்கரம். அந்த சக்கரத்துக்கு போனால் தான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இறையாற்றலும் இந்த உடலும் தொடர்பு கொள்ளும். அப்போ நம்மளை சுற்றி எப்படி ஒரு சூட்சம சரீரம் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இந்த அருட்தந்தை வேதாந்திரி மகரிஷி வகுப்புகள் வழியாக நான் கற்றுக்கிட்டேன். அது இன்று வரை எனது வாழ்வில் பயன்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எப்படி ஒருத்தர்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் செலுத்துறது, நம்ம இருக்கிற இடத்துல எப்படி ஒரு நல்ல வைப்ரேஷனை, ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுறது, எப்படி மற்ற இடத்துல நம்மளை சுற்றி எவ்வளவோ பேர் கடை வச்சிருக்கலாம், ஆனால் நம்ம கடையில் மட்டும் நல்ல வியாபாரத்தை கொண்டு வர்றது, நல்ல கஸ்டமர்களை ஈர்ப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கு நம்ம இறையாற்றலை எவ்வளோ தூரம் நம்ம ஈர்ப்பு சக்தியாக மாற்றினால் அவர்கள் எல்லாம் நம்மகிட்ட வருவாங்க. இது எல்லாமே அவர் சும்மா லைட்டாக தொடங்கி விட்டார். அதுக்கப்புறம் உள்ளே போய் ஊறி 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 அது எல்லாமே இன்று வரை நான் கடைபிடித்து வருவது. என்னை நிறைய பேர் கேட்குறவங்களுக்கு இது இப்படி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக மாற்றம் இருக்குன்னு அவங்க சொல்கிறது. அந்த மாதிரி செஞ்சவங்க நிறைய பேர் மாற்றங்களையே அனுபவிச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு வித்திட்டதுக்கு மிகப்பெரிய பங்கு யாருன்னா அருட்தந்தை வேதாந்திரி மகரிஷி தான். இன்றைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீங்கன்னா அறிவு திருக்கோயில்னு அங்கனுக்குள்ளே பக்கத்தில் கேட்டு பாருங்கள். அங்கே இன்றும் அந்த வகுப்புகள் நடக்கிறது. ரொம்ப சத்தம் இல்லாமல் பெருசாக விளம்பரம்லாம் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கு. பெரிய பெருசாக நீங்கள் நிறையா விளம்பரம் பண்ணி என்னென்னமோ செய்கிறாங்க. ஆனால் அது எல்லாத்தோட எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு மறைப்பும் இல்லாமல் தெளிவாக நம்மளுக்குள்ள இருக்க ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு உதவுவது, நம்மளை கொண்டே நம்மளை சரி செய்வது எல்லாத்தையும் இன்னைக்கும் தெளிவாக சொல்லித்தர உடற்பயிற்சியிலேருந்து மனப்பயிற்சியிலேருந்து மனவளக்கலை, மனத்துடைய வளத்தை வளர செய்யக்கூடிய கலை அப்படிங்கிற அந்த மன்றத்தினுடைய பேரே அப்படிதான் இருக்கும். அதனால் அதனுடைய வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் போய் இந்த இதை கற்றுக்குங்க. உங்களுக்குள்ள இறையாற்றல்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறது வெறும் பிம்பமாக இருப்பது, ஒரு கற்பனையாக இருப்பதை உங்கள் உடம்பில் நீங்களே அனுபவிக்கக்கூடிய அந்த பலனை அவங்க உங்களுக்குள்ள ஒரு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கண்டிப்பாக என்னமோ யோகா என்னென்னத்துக்கோ போகிறோம், நீங்கள் அடிப்படையாக இந்த இதுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்குள்ள நீங்களே புதுசாக உங்களை புதுப்பிச்சுக்கிறதுக்கு இந்த பயிற்சி மிகப்பெரிய உதவியாக இருக்கும். என் வாழ்வில் இந்த அருட்தந்தை வேதாந்திரி மகரிஷிகளுடைய இந்த வகுப்பு எனக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது. இது உங்கள் வாழ்க்கையிலும் அது கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு மாற்றத்தை அது உருவாக்கும். அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனவளக்கலை மன்றம்னு பேர். இல்லைன்னா உங்களுக்கு அறிவு திருக்கோயில்னு ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கும். அந்த இடத்துல போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். காலையில் ஒரு வகுப்பு, சாயங்காலம் ஒரு வகுப்பு இருக்கும். உங்களுக்கு எந்த நேரத்துக்கு வசதியோ போய் பாருங்கள். மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மட்டும்தான். எவ்வளோ நேரத்தை எதுக்கோ செலவு பண்ணுறோம், இதுக்கு போய் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையே மாறும். உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, பசங்க இருக்காங்கன்னா அவங்களே இது பயிற்சிக்கு அனுப்பி பாருங்க. கெட்ட பழக்கத்தில் இருந்தெல்லாம் அதை மீட்டெடுத்து அவங்க வெளியில் வந்துடுவாங்க. இன்றைக்கி நவீன உலகத்தில் எவ்வளவோ விஷமான தன்மைகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் எது விஷம் என்று தெரியக்கூடிய அறிவு இல்லாமல் இருக்கிறது. அது எல்லாத்தையுமே உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல பயிற்சி வேதாந்திரி மகரிஷி வழியாக இந்த உலகுக்கு இறைவன் கொடுத்துருக்காரு. அதை பயன்படுத்துங்கள். நான் என் வாழ்வில் பயன்படுத்தி அதனால் நான் மிகப்பெரிய பலனையும் அனுபவித்திருக்கிறேன், அனுபவித்து கொண்டும் இருக்கிறேன் என்பதனால் என்னை வழிநடத்திய மகான்களில் வேதாந்திரி மகரிஷியும் மிகப்பெரிய ஒரு பங்கை எனக்காக அருளியிருக்கிறார் என்பதை உண்மையாக உணர்ந்து கூறுகிறேன். நீங்களும் அதில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க.